I am a Gata channel friends. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிபிபி இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான A to Z இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ஐடிபிபியில் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டாலும் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் ப்ளஸ் வந்து எக்ஸாம் இது எல்லாத்தையும் கிராக் பண்ணால் தான் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கே தெரியும். ரெக்ரூட் இப்போ வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னா கான்ஸ்டபிள் பைனரின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பைனரினா என்னென்னு வந்து விளக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக வந்து உங்களுக்கு வந்து 202 வேகன்சி கிட்ட வந்து இருக்குது. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் தான் நீங்கள் வந்து காம்படிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பைனரி விங்கை பொறுத்தவரை பேசிக் பே வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவில் இதில் மென்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பிடிஎஃப் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. இதுக்கான டேட்டை பொறுத்தவரை 12 ஆகஸ்ட், அதாவது இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட்டை பொறுத்தவரை 10 செப்டம்பர் 2024, அதான் வந்து லாஸ்ட்டு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ரெக்குமெண்ட்டையும் வந்து பார்த்துங்க. நீங்கள் வந்து என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 ஐடி அந்த ட்ரேட் வைஸ் வந்து 1 இயர் ட்ரேட் அப்படி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேல் தனியாக ஃபீமேல் தனியாக வேகன்சிஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் கார்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு ஒரு ஆல் ஓவராக ஃபீமேல் சேர்த்து ஒரு 71 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளம்பர், இந்த ட்ரேடு ஓரியன்டாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, 1 இயர் ட்ரேடு சர்டிஃபிகேட் என்னால் அப்ளை பண்ண முடியும், ஐடி கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட்டு ட்ரேட் பற்றி நாலேஜ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான். கான்ஸ்டபிள் ப்ளம்பரை பொறுத்தளவில் 52 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 வேகன்சியும், ஃபீமேலை பொறுத்தளவில் ஒரு 8 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் வந்து இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை பொறுத்தளவில் 6 மாதம் தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஜிடின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 months வந்து கிட்ட ட்ரைனிங் வந்து இருக்கும். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆஃபர் தான் நான் வந்து சொல்லுவேன். மைனர் விங்கில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலும் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் மேஷனை பொறுத்தளவில் மேலுக்கு வந்து ஒரு 54 வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து ஒரு 10 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 64 வேகன்சி தான் இதை டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரீஷியன் மோஸ்ட் ஆஃப் த வந்து மேல் ஃபீமேல் வந்து எலக்ட்ரீஷியன் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. மேஷனில் வந்து ரேராக தான் ஃபீமேல் வந்து இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடுல அதர் ஸ்டேட் சைடு வந்து நிறைய பேர் இருக்கிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. எலக்ட்ரீஷியன் பொறுத்தவரை மேலுக்கு வந்து 14, ஃபீமேலை பொறுத்தவரை ஒரு வேகன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வேகன்சி இருக்குது. பைனரி விங்க்கு வந்து 4 இருக்குது. நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா எந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா recruitment.idbb police.nec. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பே லெவலை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா பேசிக் பே லெவல் 3ல் வந்து மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 21,700 to 69,100 7th சிபிஎஸ்சி லெவலில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதர் அலவன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். டேர்னஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் ரேஷன் மணி அலவன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து தங்க அந்த கேன்டீன் ஃபெசிலிட்டி அதை தான் வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் வெளியே தங்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்பெஷல் காம்படிஷன் அலவன்ஸு, அப்புறம் வைல்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஏரியா பொறுத்து, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல் அலவன்ஸு, அப்புறம் வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸு நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் இது வராங்க. அப்புறம் அதெல்லாம் அடிஷனல் ஒரு ஏரியா பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து மாறும். அது வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. எலிஜிபிள் கண்டிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 23 வயசுக்குள்ளே இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நான் அதுக்கு மேலே இருக்கும் ப்ரோ அப்படின்னா இது வந்து இந்த கிரிட்டேரியா யாருக்குன்னா அன்ரிசர்வ்டு பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த இது வந்து பொருந்தும். சப்போஸ் நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 years வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இது இருக்குது. அப்போ வந்து நீங்கள் 26 வயசு வரை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் ஒரு SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு +5 years ரிலாக்ஸேஷன், அப்போ 28 வரை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்ரிசர்வ்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் வந்து தான் 23 வயசு வரை சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10th நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஆர் ஈகோட், மெட்ரிகுலேஷன் ஈக்குவலாக சப்போஸ் ஐடி அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதுதான் அது ஈகோட். 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6ல் வந்து கொடுக்கல, 6னா தான் அல்லது அப்படின்னு வந்து வரும். கண்டிப்பாக வந்து 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஐடிஐயில் முடிச்சிருந்தால் மட்டும்தான். என்னென்ன கோர்ஸ்னால் கார்பெண்டர், ப்ளம்பர், மேஷன், எலக்ட்ரிஷியன் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஏஜ் லிமிட் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் இந்த 4 ட்ரேடில்
ஒரு ட்ரேட் ஈவெண்ட்னா இதில் வந்து கோர்ஸ் கண்டிப்பாக ஐடியில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் எஸ்சி/எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து நான் கிரிமினல் 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் எலிஜிபிள் கிரிட்டேரியா தான். எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கு வந்து அப்படியே வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ் வந்து மாறும். அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஹைட்டை பொறுத்தளவு என்ன 122 இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க. இது வந்து ட்ரைப்ஸ் எஸ்சி, அதாவது மலைவாழ் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த இது. ஆல் அதர் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ 170, மோஸ்ட்லி நீங்கள் வந்து 170 இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 57 இருந்தாலே போதும். 157 இருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட்டை பொறுத்தவரை 80 இருக்கணும். எக்ஸ்பேண்டில் வந்து 85 இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். வெயிட்டை பொறுத்தவரை ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். அதாவது ரேஷியோ ப்ரொஃபஷன் உங்களுக்கே தெரியுமில்ல, பிஎம்ஐ சார்ட்னு சொல்லி இருக்கும். வெயிட்டு ஓவராலாக நீங்கள் 50 கேஜிக்கு மேலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபடி கீழே இருந்தால் தான். அதுக்கப்புறம் மினிமம் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ விஷன் எப்படி இருக்கணும், எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பெட்டர் ஐயில் N6 இருக்கணும். ஒஸ்ட் ஐயில் வந்து N9 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் ஐனா ட்ரேட்ஸுக்கு வந்து ஒரு சில இதுக்கு வந்து இது கொடுத்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க. கலர் விஷன் பொறுத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதை பொறுத்தவரை நீங்கள் வந்து டேட்டு வந்து சைஸ் ஆஃப் லொக்கேஷன் வந்து 1/4 இன்ச் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன லொக்கேஷன் எல்போவில் இருக்கலாம், அப்படியே ட்ரீமர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லிம்ப்ஸு வந்து நான் ட்ரிப்பில் வந்து இருக்கக்கூடாது, அலோட், நாட் டு பி அலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் மெடிக்கல் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து வராமல் இருக்கணும்னா முன்னாடியே வந்து இதெல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணி ஹவு டு அப்ளைலாம் முன்னாடி சொன்ன மாதிரி recruit.itbp.police.nic.in அதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. யாருன்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எக்கனாமிக் அப்ளைடு எக்ஸ்பிரஷன் 100 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பர்டட் யாருக்குன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், செட்டில் கேட்டகரி, எஸ்சிஎஸ்டிலாம் இருக்குங்களா அவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் பர்சன், ஃபீமேல் உங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல இதுதான். 100 ரூபீஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் சப்போஸ் நீங்கள் எதுவும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கேற்றப்பல வந்து செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸை. வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கேளுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. டேட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அதில் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ஃபைனல் செலக்டட், சப்மிட்டட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஸ்டேஜ் நடக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கல் பிஇடி அதெல்லாம் வந்து நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அதாவது ஓடுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னா உங்களுடைய ஹைட்டு ப்ளஸ் வந்து வெயிட்டு ப்ளஸ் ஜெஸ்ட்டு, இது 3 தான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி வந்து போனவங்களுக்கு தெரியும். புதுசாக வர பர்சனுக்கு வந்து இது தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதான் ஃபேஸ் 1 சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ரைடு பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலுக்கு பொறுத்தளவில் 1.6 கிலோமீட்டர் வந்து 7.5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் வந்து 7 லெவல் ஃபிட் லாங் ஜம்ப் வந்து 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 3.5 அடி ஹை ஜம்ப் இருக்கும், அதுக்கு 3 சான்ஸ். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரேஸை வந்து நீங்கள் வந்து 4.45 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 9 ஃபிட் லாங் ஜம்ப் வந்து 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 ஃபிட் லாங் ஜம்ப் வந்து உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தவிரணும். சப்போஸ் இது வந்து ஜஸ்ட் வந்து ஃபாஸ்ட் தான், மார்க்லாம் வந்து எதுவுமே கிடையாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பிஇடி குவாலிஃபை முடித்தோடனே உங்களுக்கு வந்து எல்லா ஃபீமேல் எல்லாத்தையும் வந்து டெக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி வந்து பார்ப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2ல் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாம் வந்து 100 மார்க் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து இது பண்ணுவாங்க. சப்போஸ் எல்லாம் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணி இதுக்கான அட்மிட் கார்டு வந்து recruit.itbp அந்த இதில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேஸ் 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து தயாராகணும். ஃபேஸ் 2ல் என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் 20 கொஸ்டின் 20 மார்க் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு டோட்டலாக 2 மணி நேரம் வந்து கொடுக்குறாங்க. கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு 10th லெவல் தான். நார்மலாக எஸ்எஸ்ஜிடி படிக்கிறோம்ல அந்த எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து கேட்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஹிந்தி ஆப்டிடியூட், சப்போஸ் தான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணாங்க ஹிந்தி இது பண்ணுவாங்களா அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்டிடியூட் டைப்பில் வந்து அவேர்னஸ் ஜிகேல வந்து 20 கொஸ்டின் 20 மார்க் வந்து குவான்டி ஆப்டிடியூட் வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 20 கொஸ்டினுக்கு 20 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் ரீசனிங் அதில் வந்து ஒரு 20 கொஸ்டின் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக 100 மார்க் வந்து இருக்குது. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி இதை வந்து ஹிந்தி ஆர் இதில் வந்து என்ன டைப் அப்ஜெக்டிவ் டைப் என்ன இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி வந்து 6 வந்து சாய்ஸ் சொல்ல அதையுமே வந்து ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. இது என்ன சம்டைம் எரரா என்னன்னு வந்து சரியாக தெரில. ஆனால் சிபிடி மோஸ்ட் ஆஃப் த இது வந்து
ஏதாவது 1 பை 1 தான் வரும். இதில் வந்து ஹிந்தியும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் வந்து சரியாக தெரியலை. அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் என்ன மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான் கொடுப்பாங்க. இதில் என்னன்னு தெரியல. 2 இது 25 கொஸ்டின் ஏதாவது ஃபஸ்ட்டு எதுவும் எரர் ஆக சான்சஸ் இல்லை. ஆனால் 100 மார்க் வந்து ஷுவராக வந்து சொல்லியிருக்காங்க. ஹிந்தியுமே வந்து ஆப்டிடியூட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன்னு சரியாக தெரில. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் ஆப்டிடியூட் வந்து கேட்டிருக்காங்க. என்ன ரீசனிங் வந்து சரியாக தெரியலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் நீங்கள் வந்து என்ன இது மார்க் எடுத்துகிட்டு பாஸ் ஜஸ்ட் அப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு எக்கனாமிக் ரிசர்வ் 30%, எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னா நீங்கள் வந்து 33 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ். அது மேலே கட் ஆஃப் இருக்குது. அது வந்து உங்களுக்கே தெரியும். நார்மலாக கட் ஆஃப் எடுத்தால் தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் அதை பற்றின என்ன ஆக்டிவிட்டி வந்து இது பண்ணுவாங்க, கார்பெண்டருக்கு என்ன மாதிரி வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து கார்பெண்டர்னா என்னென்ன, அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, கிளாஸாக இருக்கட்டும், ஒரு பேனலை எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்க, அதுக்கெலாம் வந்து ப்ரொவைடாக வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேஷனுக்கு என்னென்ன நீங்கள் இது பண்ணணும், பிவிசி அந்த ஃப்ளோர்லாம் கரெக்டாக இது பண்ணுறீங்களா, அந்த பிரிக்கோட ஸ்டோனை எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் பாண்ட்னா என்ன, அந்த மாதிரி வந்து சில பல கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு ப்ளம்பருக்கு என்னென்ன இது ஃபிட்டிங்ஸு, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஜிஐ பைப்னா என்ன, யூபிவிசி அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு நாலேஜ் 50 மார்க் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க குவாலிஃபை ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும். ரெகுலேஷன் ஆஃப் த கேசஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க. 4th ஸ்டேஜில் வந்து வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன், உங்களுடைய 10th ஐடி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 10th எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கிரிமினல் சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி, அதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் இதெல்லாம் எடுத்து போகணும். அப்புறம் அவ்வளோதான். டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அது வந்து ரெண்டுமே ஒரே நாளில் நடந்துடும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் வேறு தகவல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.